ஹலோ ஆல். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை இன்வென்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆட்டோபயோகிராஃபி யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோலை டெஸ்லா. நிக்கோலை டெஸ்லாவோட ஆட்டோபயோகிராஃபி தான். அதுல ஸ்பெசிஃபிக்கா செகண்ட் சாப்டர் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ டெஸ்லா ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் ஏசி கரண்ட் வந்து அவர் தான் வந்துட்டு ஆஹ், ஒரு மாதிரி இன்வென்ட் பண்ணி கரண்ட்டை பத்தி நம்மளுக்கு வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் பத்தி, அதே மாதிரி இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் வந்து லார்ஜஸ்ட் பவர் பிளான்ட் அவர் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட். இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்கா தெரியும். ஸோ இவர் வந்து எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீஸ் செர்பியன் அமெரிக்கன் இன்வென்டர், ஆல்சோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். இவரோட மேஜர் ஒர்க்ஸ் என்னெல்லாம் வந்து பிசிக்ஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி கரண்ட் நம்ம பார்த்த மாதிரி ஏசி கரண்ட், அப்புறம் வந்து டெஸ்லா காயில் அண்ட் வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன், அப்புறம் ரேடியோ டெக்னாலஜில நிறைய வந்து இவர் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. ரேடியோ டெக்னாலஜில நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு, நோட்டபிள் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் வந்து நயகரா ஃபால்ஸ்ல வந்து லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் வந்து இவர் தான் கிரியேட் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை வந்துட்டு வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்ன்றவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட். ஆனா அதுக்கப்புறம் இவர் தான் வந்து இந்த பிளான்ட்டை ப்ராப்பரா ஒரு ஒரு வாட்டர் விழுகிற ஃபோர்ஸை வச்சு எப்படி வந்து கரண்டா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ப்ராப்பரா இவர் தான் வந்து கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஒர்க் வந்து எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மை இன்வென்ஷன் அப்படின்றது சீரியலாக வந்திருக்கு. லைக் ஒரு பார்ட்டா வந்துட்டு சாப்டரா வந்து பிரிஞ்சு சீரியலா என்ன மேகசின் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பெரிமெண்டர் அப்படின்ற மேகசின்ல தான் வந்திருக்கு. February to June வரைக்கும் 1919 வந்திருக்கு. அதுக்கப்புறமே தான் லேட்டரா தான் இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபியா மொத்தமா கம்பைல் பண்ணி புக்கா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து சீரியல்ஸா தான் வந்திருக்கு. அப்போ பிளேஸ் ஆஃப் பப்ளிகேஷன் எங்க எங்க வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா, நியூயார்க் சிட்டி, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இது எதை பத்தி டீல் பண்ணுது அப்படின்னா, அவரோட சைல்ட்ஹுட் டேஸ்ல எப்படி இருந்துச்சு, அப்புறம் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி, அமெரிக்கால அவர் என்னெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா பிரபலமாக ஆரம்பிச்சார்ல. ஸோ அதை பத்தி எல்லாமே வந்து இந்த புக்ல இருக்குன்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் எப்படி அப்படின்னா, இது எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா, வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து இனோவேட்டிவா அவர் வந்து யோசிச்சு இது பண்ணியிருக்காரு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைம்ல வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற டைம்ல இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. நம்ம பாக்குறது வந்து ஸ்பெசிஃபிக்கா சாப்டர் 2, மை ஃபர்ஸ்ட் எஃபர்ட்ஸ் இன் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து அவர் சைல்ட்ஹுட் டேஸ்ல என்ன மாதிரிலாம் வந்து இன்வென்ஷன்ஸ் கொண்டு வந்தாரு அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். குட்டி குட்டி இன்வென்ஷன்ஸ் தான் இவர் வந்து பேசியிருப்பாரு இதுல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து எதை பத்தி சொல்றாரு அப்படின்னா, ஹெல்த்தை பத்தி தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹெல்த் பத்தி தான் சொல்றாரு. காஃபி, டீ, டொபாக்கோ, சூவிங்கம், ஆல்கஹால் இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி தான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி காஃபி, டீ இதெல்லாம் நம்ம குடிக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, வியன்னா அப்படின்ற அந்த பிளேஸ்ல, இந்த ஆஸ்ட்ரியன் கண்ட்ரீஸ்ல வந்து 67% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் வந்து ஹார்ட் ட்ரபிள்னால சஃபர் ஆகுறாங்க. எப்படி வெறும் டீ காஃபி குடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஏன் அப்படின்னா, அந்த இதெல்லாம் நம்ம டீ காஃபிலாம் சாப்பிடும்போது ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் போக போக நம்மளுக்கு வந்து பிரெயின்ல இருக்கிற அந்த ஃபைபர்ஸ்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால பிளட் சர்க்குலேஷன் பாதிக்குது அந்த மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் டொபாக்கோ பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கான்சென்ட்ரேஷன் நம்ம பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டியவே டொபாக்கோ வந்து எடுத்துட்டு போயிருது. நம்ம ஒரு ஒரு மாதிரி யோசிச்சு அறிவாளியா செயல்படுற, இன்டெலெக்சுவலா நம்ம செயல்படுறதுக்கான வேலையவே டொபாக்கோ வந்து இல்லாம ஆகிருது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, சூவிங் கம் பத்தி சொல்றாரு. அது ஆக்சுவலா என்ன பண்ணுதுன்னா, நம்ம சலைவரி கிளான்ஸ்ல இருக்கிற அந்த சலைவாலாம் செக்ரீட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து சலைவா செக்ரீட்டே ஆக விடாம பண்ணிரும். சூவிங்கம் அதிகமா சாப்பிடவே கூடாது. அது வந்து அந்த கிளாண்டுலர் சிஸ்டம்ல வந்துட்டு ப்ராப்ளம் ஏற்படுத்துது. அந்த அதாவது எச்சி வந்து சொரக்க சொரக்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்மளுக்கு எச்சியே இல்லாம போற அளவுக்கு அந்த சலைவரி கிளான்ஸ்ல ப்ராப்ளம் ஏற்படுத்துதுன்ற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் ஆல்கஹால் பத்தி சொல்றாரு. அது வந்து ஆல்கஹால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்ஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் அ டானிக். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்ற மாதிரி ஏத்துக்கலாம். ஆனா நீங்க அதிகமான குவான்டிட்டியில வந்து அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப டாக்ஸிக்கா மாறிடும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ இதுதான் அவர் ஹெல்த்தை பத்தி ஸ்டார்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னோட ஹெல்த் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. அவரோட 59th ஏஜ்ல வந்து
ரேண்டமா அவர் வந்து ஒரு ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டாக்ஸி இல்ல, அவர் வாக் பண்ணி தான் போகணும், நடந்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. நைட் டைம், அப்போ வந்துட்டு இவர் நைட் டைம் நான் நடந்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷனால ஏதோ ஒரு டேஞ்சர் ஃபீல் பண்ணாரா என்னன்னு தெரியல, டக்குன்னு வந்து ஒரு 180 டிகிரி ஸ்பின் வந்து அவர் கையை தரையில ஊண்டி இந்த இமேஜ்ல இருக்க மாதிரி ஒரு ஸ்பின் அடிச்சிட்டாரா. அப்ப சுத்தி இருக்கிற எல்லாரும் பார்த்து ஒரு மாதிரி மிரண்டுட்டாங்களாம். என்னடா இவரு அப்படின்ற மாதிரி. உங்க வயசு என்ன? பார்க்கவ கொஞ்சம் ஏஜ்டா தான் தெரிஞ்சிருக்காரு. அப்ப உங்க வயசு என்னன்னு சுத்தி இருக்கிறவங்கள ஒரு ஆள் கேட்டிருக்காரு. ஒரு மேன் கேட்டதுக்கு என்னோட ஏஜ் வந்து 59 அப்படின்னு அவர் சொன்னோடனே, 59th ஏஜ்ல நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு கையை ஊண்டி காலெல்லாம் மேல தூக்கி ஒரு 180 டிகிரி ஸ்பின் வந்து நான் பூனைகள் அப்படி பண்ணி தான் நான் பார்த்திருக்கேனே தவிர மனுஷன் இப்படி பண்ணி நான் பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மிரண்டுட்டாங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவரோட பிசிக்கல் கண்டிஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு அந்த ஏஜ்லயும் அப்படின்றதான் அவர் மென்ஷன் பண்ண வராரு. அதே மாதிரி 60th ஏஜ்ல அவர் வந்து ஐ டாக்டர் கிட்ட போயிருக்காராம். ஐ டாக்டர் கிட்ட வந்து ஸ்மாலஸ்ட் பிரிண்ட கூட அவர் வந்து சூப்பரா வாசிச்சு காமிச்சிட்டாரா. அந்த டாக்டரே வந்து மிரண்டு போற அளவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 142 பவுண்ட்ஸ் தான் அவரோட வெயிட்டா த்ரூ அவுட் 35 இயர்ஸ்க்கு. அதாவது வெயிட்டே வந்து சேஞ்ச் ஆகும், கூடவும் இல்ல குறையவும் இல்ல, அந்த மாதிரி ஃபிட்டா ஒரு லெவலாவே நான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 35 வருஷமா அதே வெயிட்ல தான் இருந்திருக்காரு. 142 பவுண்ட்ஸ் தான். சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவரோட வெயிட்டை வந்து கெஸ் பண்ற மாதிரி நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து கெஸ் பண்ணிருக்காரு. அதை வச்சு ஒரு ஃபன்னா ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே இவரு அப்புறம் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்புறம் எட்வர்ட் ஹச் ஜான்சன் அப்படின்றவங்க எல்லாருமே அந்த பிசிக்ஸ் ரிலேட்டடா இருக்கிற அந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே ஒரு மீட்டிங் மாதிரி வச்சிருந்திருக்காங்க 1885ல கேஃபே ஆப்போசிட் டு 65th அவென்யூ. இதெல்லாம் சொல்றாங்க. அந்த எடிசனோட கம்பெனில வந்து இவங்க எல்லாருமே மீட்டிங் மாதிரி போயிருந்திருக்காங்க போல. ஸோ அந்த டைம்ல வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து நம்ம டெஸ்லாவோட வெயிட் வந்து 152 பவுண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் கெஸ் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா வந்து இவர் 142 பவுண்ட்ஸ் தானே. அதுவும் இதுவும் கொஞ்சம் சிமிலரா இருக்குல்ல. அதை பார்த்துட்டு நம்ம டெஸ்லாக்கு ஷாக்கிங்கா இருந்திருக்கு. என்ன இவர் என்னோட வெயிட்ட பரவாயில்ல, என்ன பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு அவர் கேட்டோடனே அதுக்கு வந்து ஜோக்கா வந்துட்டு எட்வர்ட் ஹச் ஜான்சன் அப்படின்றவரு சும்மா ஜோக்கா என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் அந்த எடிசன் வந்து இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து கறிக்கடையில தான் வேலை செஞ்சாரு. அப்ப வெயிட் எல்லாம் ஈஸியா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி அந்த ஹாக்ன்னு சொல்லிட்டு அந்த அந்த டெய்லி அவர் வந்து பண்ணி எல்லாம் வந்து வெயிட் பண்ணி பாப்பாரு, எவ்வளவு வெயிட் இருக்குன்னு சொல்லி அளந்து பாப்பாரு. அதோட பழக்கமா உங்க வெயிட்டையும் ஈஸியா அவர் வந்து கணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா சொல்லியிருப்பாரு இந்த எட்வர்ட் ஹச் ஜான் அப்படின்றவரு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம டெஸ்லா வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய டைம் வந்து டெத்து கிட்ட போயிட்டு க்ளோஸ் டு டெத் போயிட்டு நான் நிறைய தப்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 தடவை நான் வந்து தண்ணியில மூழ்கி எந்திரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உயிரோட வந்து நான் எரிஞ்சிருக்கேன். என்னை கிட்டத்தட்ட வந்து புதைச்சு நான் அதுக்கப்புறம் ஜஸ்ட் மிஸ்ல என்னைய புதைக்க தெரிஞ்சாங்க உயிரோட. அதுக்கப்புறமும் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எவ்வளவு டைம் நான் அடி வாங்கினாலும் நான் வெளில வந்திருக்கேன்ற மாதிரி அவர் சொல்ல வராரு. ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி நான் வைல்ட் அனிமல்ஸ் கிட்ட வந்துட்டு நான் எப்படி தப்பிச்சு வந்திருக்கேன், அதே மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து நான் வந்து தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது வந்து அவரோட 14th ஏஜ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மாதிரி சொல்றாரு. என்ன அப்படின்னா, விளையாட்டா அவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை பயமுறுத்துறதுக்காண்டி தண்ணி கடியில போயிட்டு நான் டைவ் அடிக்கிற மாதிரி ஒரு லாங் ஃப்ளோட்டிங் சர்ஃபேஸ்க்கு கீழே வந்து இவர் மூழ்கிட்ட மாதிரி பயமுறுத்துறதுக்காண்டி பண்ணியிருப்பாரு. ஆனா ஆக்சுவலா இவர் வந்து மூழ்கி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எப்படியோ தன்னோட அந்த ஒரு இன்ட்யூஷன் அப்புறம் தன்னோட அந்த டக்குன்னு யோசிக்கிறதுக்கு ஸ்பான்டனியஸா யோசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பவர் வச்சு நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. அந்த சமயோகித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா என்னன்னா விளையாட்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஆனா வெனையில முடிய தெரிஞ்சிச்சு. 14th ஏஜ்ல வந்து இந்த மாதிரி இந்த இமேஜ்ல இருக்க மாதிரி ஒரு லாங் ஃப்ளோட்டிங் சர்ஃபேஸ்க்கு கீழே போய் அவர் ஒளிஞ்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ப்ரெஷரு அப்புறம் அந்த தண்ணி கடியில இருக்கிற விஷயம் எல்லாமே சேர்ந்து இவரை வந்து உண்மையிலே அவர் வந்து சாகடிக்க பார்த்திருக்கு. ஆனா அவர் எப்படியோ ஒரு ஒரு டைம் ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் தப்பிச்சு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஒரு ஃப்ளோர் மில் இருக்கு, ஒரு மாவு மில் இருக்கு, அது பக்கத்துல ஒரு டேம் இருக்கு. ஸோ அந்த டேம்லயுமே இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நீச்சல் அடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணி அந்த இடத்துலயுமே இவர் வந்துட்டு ஒரு மூவ் ஆக ட்ரை பண்ணி தண்ணிக்குள்ள மூழ்கி மறுபடியும்
ஹைட்ராலிக் பிரின்சிபல் டயக்ராம் ஞாபகம் வந்து ஸோ ஒரு சைட் ப்ரெஷர் கொடுத்தா இன்னொரு சைடு மேல வரும் அது இதுன்னு கால்குலேட் பண்ணி அங்கேயுமே இவர் வந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து டெஸ்லாக்கு வந்து ஸ்விம்மிங் வந்து சூப்பரா தெரியும். இவர் ஒரு டக் மாதிரி ஸ்விம் பண்ணுவாரு அப்படின்னு இவரே கூட சொல்வாரு. ஸ்விம்மிங் கேம் லைக் ஹிம் லைக் அ டக் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் ஒரு சில பிளேசஸ்ல வந்து நான் ஸ்விம் பண்ணி மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? சோ இதுதான் ஒரு இன்வென்டரோட இன்ஸ்டிங்க்ட் என்ன அப்படின்னா இது வந்து இது பண்ணா நம்மளுக்கு வந்து லைஃப் சேவ் ஆகும், இது பண்ணா நம்ம லைஃப் வந்து லூஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியும். அதுதான் வந்து அந்த சமயோகித புத்தின்னு சொல்லுவாங்க, இன்ட்ரோஸ்பெக்ஷன். நம்ம வந்துட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ணி இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் இவருக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுதான் இந்த இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஃபர்ஸ்ட் இவர் இன்வென்ட் பண்ணது இந்த ஃபிஷிங் ஹூக் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒன்றும் இல்லை, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விளாண்டுட்டு இருக்கும் போது இவரை தனியா வந்து விட்டுட்டாங்க. அப்பதான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு மாதிரி சொல்றாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபிஷிங் ஹூக் எல்லாம் இருந்திருக்கு. அப்போ இவரை வந்து அந்த விளையாட்டுக்கு இவங்களை சேர்த்துக்கல. அவங்க தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனால இவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்க என்ன சேர்த்துக்கல, நானே வந்துட்டு நான் வந்து ஒரு அப்பேரட்டஸ் மாதிரி ரெடி பண்ணி நான் வந்து ஃபிஷிங் ஹூக் ரெடி பண்ணி நான் வந்து தவளையை வந்து கேட்ச் பண்றேன். இந்த ஃபிஷிங் ஹூக் ஆக்சுவலா எதுக்கு அப்படின்னா ஃப்ராக் வந்து கேட்ச் பண்றதுக்கு தான் இது ரெடி பண்றாங்க. சோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தானே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் அயன் வயர் எடுத்து இந்த மாதிரி ஸ்டோன்ல எல்லாம் பெண்ட் பண்ணி ஒரு ஒரு அப்பேரட்டஸ் மாதிரி அழகா கிரியேட் பண்ணிட்டாரு. பண்ணக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதே இவர் நினைச்ச மாதிரியே ஃப்ராக் வந்து அதுல சிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவர்கிட்ட வந்து இது எப்படி பண்ணன்னு சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கிறிஸ்துமஸ் வரைக்கும் அதை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நாங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க ஃப்ராக் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு ஃப்ராக் கூட்டத்துக்கே, அந்த தவளை கூட்டத்துக்கே அது ஒரு பேரழிவா ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேபக் இன்ஜின் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது ஒண்ணும் இல்ல, இந்த பூச்சி இருக்குல்ல, இந்த மேபக் இந்த பர்டிகுலர் இன்செக்ட வச்சு பவர் ப்ரொடியூஸ் பண்ற கான்செப்டை இவர் கொண்டு வந்திருக்காரு. என்ன அப்படின்னா உயிரோட இருக்கிற இந்த பூச்சி ஒரு 4 பூச்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஸ்க்ல வந்து வச்சுட்டு சோ அது பறக்க ட்ரை பண்ண இந்த டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகுற மாதிரி ஆகுமா. சோ அது பறக்கும் போது இந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகும்போது அது ட்ரை பண்ண அந்த டிஸ்க் ஸ்பீடா சுத்தி நம்மளுக்கு பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இவர் ஒன்னு ஒரு 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 ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? சோ அந்த இதை கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆஸ்திரியன் ஆர்மி ஆபீசரோட பையன் ஒருத்தன், ஒரு சின்ன பையன் அங்க கேஷுவலா வந்துட்டு அந்த பூச்சி எடுத்து சாப்பிட்டுறான். அந்த பூச்சி எடுத்து சாப்பிட்டோன்னே ஏதோ ஒரு பேர்ல் ஆயிஸ்டர்ல இருக்கிற ஆயிஸ்டர் எடுத்து சாப்பிடுற மாதிரி அவன் எடுத்து அழகா சாப்பிட்டுறான் அப்படின்ற மாதிரி அதுல இருந்து இவருக்கு பூச்சியை பார்த்தாலே டிஸ்கஸ்டிங்கா இருக்குமா, ஐயோ அப்படின்ற மாதிரி அருவருப்பா ஃபீல் ஆகுமா. அதனால அவர் வந்து இந்த இதை மட்டும் சும்மா சொல்லி இருந்திருப்பாரு. ஆனா பூச்சி உயிரோட டார்ச்சர் பண்ணி இதை வச்சு ஒரு பவர் கண்டுபிடிச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து சைல்ட்ஹுட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ். அவர் வந்து என்னெல்லாம் வந்து சைல்ட்ஹுட்டா இருக்கும் போது கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க தாத்தாவோட அசம்பிள்டு கிளாக்க வந்து அசம்பிள் பண்ணி அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கிளாக் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா இவர் வந்து கிளாக் ரிப்பேர் பார்த்து கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி, சரி பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து பாப் கன் மேனுஃபேக்சரிங். இவரா வந்து பாப் கன் வந்து ரெடி பண்ணிருக்காரு. ஒரு சின்ன ஹாலோ டியூப் எடுத்து அதுல ஒரு பிஸ்டன் வச்சு அப்புறம் 2 ஹெம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி, இதெல்லாம் வந்து அவரே வந்து கணக்கா சொல்றாரு. 2 ஹெம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணேன், இந்த மாதிரி பிஸ்டன் வச்சிருந்தேன் அப்படி இப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பாப்கன் வந்து அவர் ரெடி பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து ஸ்வாட், அதாவது இந்த வால் இருக்குல்ல, இந்த மாதிரி வால், அது வந்து அவராவே ரெடி பண்ணேன், நானே ஷார்ப்பா ரெடி பண்ணேன். ஏன் அதோட ஆர்வம் எங்க இருந்து அவருக்கு வந்துச்சு அப்படின்னா செர்பியன் நேஷனல் போயிட்ரி, அதாவது செர்பியால இருக்கிற அவங்க, நான் சொன்னேன் அவர் செர்பியன் அமெரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செர்பியன் போயிட்ரிஸ் ஃபுல்லா அவர் கேட்டு 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 அந்த ஹீரோஸ் மாதிரி இருக்கணும், அப்படி ஒரு மாதிரி பிரேவா மெஜஸ்டிக்கா இருக்கணும், நான் தான் அப்படின்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி தன்னை ராஜாவே அவர் வந்து நினைச்சுக்கிட்டாரு போல. சோ அது மாதிரி நினைச்சிட்டு அவரும் தாங்கிட்டையும் ஒரு வால் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அதை வந்து அவர் கிரியேட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா அவர் ஸ்கூல் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அவர் வந்து ஏஜ் 6ல வந்து அவர் அந்த பிளேஸ்ல இருந்து, அதாவது இந்த ஸ்மீலியான் அப்படின்ற பிளேஸ்ல இருந்து காஸ்பிக் அப்படிங்கிற சிட்டிக்கு அவங்க வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ அதை பத்தி அவர் சொல்லியிருப்பாரு. அவரோட 6 வயசுல இது நடந்துருச்சு. இந்த சேஞ்ச் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பேரழிவு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. 6வது வயசுல வந்துட்டு இந்த மாதிரி
தன்னோட தான் வளர்த்த அந்த பீஜியன்ஸ், சிக்கன்ஸ், ஷீப், இந்த ஆட்டுக்குட்டி, இந்த கோழி இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வேற ஒரு இடத்துக்கு போற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து கம்ப்ளீட்டா அந்த நான் இருந்த என்னோட நேட்டிவ் பிளேஸ்ல ஒரே ஒரு வருஷம் தான் என்னோட எலிமெண்டரி எஜுகேஷனை நான் முடிச்சேன். நான் ஸ்கூல் போனது நான் என்னோட நேட்டிவ் பிளேஸ்ல இருந்தது ஒரே ஒரு வருஷம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஃபன்னியான ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருப்பாரு. அதாவது இவர் வந்து சர்ச்குள்ள என்டர் ஆகும்போது என்ன அப்படின்னா ஒரு 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 பாம்பஸ் லேடி, ஒரு வெல்த்தி, ஒரு பணக்கார லேடி ஒரு அழகான ட்ரெஸ் போட்டு அவங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட ட்ரெஸ்ல நான் வந்து என்னோட விளையாட்டு சேட்டையினால அதுல குதிச்சுட்டேன். அவங்க குதிச்சிட்டக்கு அப்புறம் அவங்க ட்ரெஸ் வந்துட்டு கிழிஞ்சிருச்சு. அதனால என்னோட டாடி வந்து என்ன அடிச்சிட்டாரு கணத்திலேயே. ஆனா அது வந்து செல்லமா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, அது வந்து மத்தவங்களுக்கான மத்தவங்க முன்னாடி என்னை அடிச்ச மாதிரி காமிச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருந்திருப்பாரு. சும்மா ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபயர் என்ஜின். ஃபயர் என்ஜின்ல வந்து என்ன அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஃபயர் என்ஜினை வந்து எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் வந்து ப்ராப்பரா அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல. அந்த எப்படி சொல்ல, அந்த சக்ஷன் ஹோஸ் எடுத்து இப்படி வாட்டர் வெளியில வரும் அப்படின்றத இவர் என்ன பண்ணிருக்காருன்னா அங்க சஃபர் ஆயிட்டு இருக்கும் போது இவர் ஹீரோ மாதிரி அன்னைக்கு என்ட்ரி கொடுத்து இது இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லி டெமோ மாதிரி பண்ணோடனே அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து இவர் ஷாக் கொடுத்துட்டாரு. பரவாயில்ல, இந்த இந்த பையன் இப்படி பண்றானே அப்படின்ற மாதிரி ஷாக் கொடுத்துட்டாரு. ஸோ அதான் ஃபயர் இன்ஜின் இன்சிடென்ட். அப்ப அந்த மாதிரி வாட்டர் வந்ததை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு அப்படின்னா ஆர்கிமிடிஸ் எப்படி வந்து அந்த வாட்டர் வச்சு ஒரு பிரின்சிபல் கண்டுபிடிச்சாரோ, அதாவது ஈக்குவல் வெயிட், ஒரு வெயிட்டை வந்து வாட்டர்ல போட்டா அந்த அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வெளியில வந்து ஸ்பில் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு யுரேக்கா யுரேக்கான்னு கத்திட்டு வந்தாரோ, அதே மாதிரிதான் என்னோட நான் வந்து இந்த வாட்டர் ஹோஸை வச்சு நான் வந்து தண்ணி வெளில கொண்டு வந்தேன்ல, அதுவும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு 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 யுரேக்கா மூமெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா க்ரோ கேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ கேச்சர் கண்டுபிடிச்சிருக்காரு இவரு. க்ரோனா நம்ம லிட்ரலா காக்கா பிடிக்கிறதுன்றதுக்கு தமிழ்ல வேற அர்த்தம் இருக்கு. ஆனா இவர் வந்து லிட்ரலா க்ரோ கேச்சரே கண்டுபிடிச்சிருக்காரு. காக்காவை வந்து பிடிக்கிறதுக்கான ஒரு 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 இயந்திரம்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன அப்படின்னா கார்ட்போர்டெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து க்ரோ வந்து தானே காக்கா மாதிரி கத்தி கத்தி பேர்ட்ஸ் எல்லாம் இமிட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆக வச்சு அந்த மாதிரி நான் வந்து க்ரோ எல்லாம் கேட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா இவர் வந்து நயக்ரா ஃபால்ஸ்க்கு வந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு ரொம்ப நாள் ஆசை இவருக்கு. அந்த மாதிரி போகணும் போகணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே இவருக்கு ஆசை. ஸோ அந்த மாதிரி போகணும்னு நினைச்சிட்டே இருந்திருக்காரு. அந்த பிளேஸ்ல தான் இவருக்கு வந்து ஒரு சேஞ்சே நடந்திருக்கு. வாட்டர் டர்பைன்ஸ் எல்லாம் வந்து இவர் கண்டுபிடிச்சு வாட்டர் டர்பைன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு இவர் வந்து 30 இயர்ஸ் லேட்டர் 1895ல வந்து லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த தண்ணி விழுகிற ஃபோர்ஸ்ல இருந்து நம்ம பவர் எடுக்கலாம், கரண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசி கரண்ட், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எல்லா கான்செப்டுமே இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல தான் இவர் வந்து கண்டுபிடிச்சு உலக ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்றது இந்த இந்த பிளேஸ்ல தான் நடந்திருக்கு. சரிங்களா, நயகரா ஃபால்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எம்சிக்யூஸ். இப்போ வந்து இன் விச் மேகசின் வாஸ் த இன்வென்ஷன் பப்ளிஷ், இந்த இந்த பர்டிகுலர் இது எப்போ சீரியலைஸ் ஆயிருக்கு, எந்த இயர் அப்படின்னா 1919ல. ஆனா எந்த பர்டிகுலர் மேகசின் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பெரிமெண்டர் அப்படின்ற ஒரு மேகசின்ல. அப்புறம் வந்துட்டு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டெத் ஃப்ரம் ஹார்ட் ட்ரபிள் டிட் டெஸ்லா அப்சர்வ் இன் வியனா அமாங் காஃபி ட்ரிங்கர்ஸ். காஃபி ட்ரிங்க் பண்ணனால வியனால வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஹார்ட் ட்ரபிள்னால எத்தனை பேர் சாகுறாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் சாகுறாங்கன்னா 67% இறந்து போறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹவு ஓல்ட் வாஸ் டெஸ்லா when he performed the cat like flip on the ice. அவர் வந்து இந்த மாதிரி கேட் மாதிரி அவர் குதிக்கிறாருல, அந்த டைம் அவர் ஏஜ் என்ன அப்படின்னா 59th ஏஜ். நெக்ஸ்ட் வாட் வாஸ் டெஸ்லாஸ் கான்ஸ்டன்ட் வெயிட் இன் பவுண்ட்ஸ் ஃபார் 35 இயர்ஸ். 35 வருஷமா அவர் ஒரே வெயிட்டை மெயின்டைன் பண்ணிருக்காரு. அதோட பவுண்ட் என்ன அப்படின்னா 142 பவுண்ட், 142 பவுண்ட்ஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து who joked that Edison learned to guess weight in Chicago slaughterhouse. எடிசன் வந்து நம்ம டெஸ்லாவோட வெயிட்டை வந்து அழகா கெஸ் பண்ணிட்டாருல, 152 பவுண்ட்ஸ் இருந்தாருன்னு அழகா கெஸ் பண்ணிட்டாரு. அதை வந்து யாரு ஜோக்கா சொல்றாங்க அப்படின்னா எட்வர்ட் ஹச் ஜான்சன் அப்படின்றவங்க. நெக்ஸ்ட் அட் வாட் ஏஜ் டிட் டெஸ்லா நியர்லி drowned under a floating structure. 14th ஏஜ்ல அவர் விளையாட்ட ட்ரை பண்ணி அது வந்து அப்படி டிராஜிக்கா முடியெடுத்து இருந்துச்சுன்னா, ஸோ அதுதான் 14th ஏஜ்ல. நெக்ஸ்ட் வந்து வாட் ஹைட்ராலிக் பிரின்சிபல் சேவ்ட் டெஸ்லா அட் த நெல் டேம்.
ப்ரெஷர் ப்ரொபோர்ஷனேட் டு ஏரியா எக்ஸ்போஸ்ட். இதுதான் அந்த ஹைட்ராலிக். ஒரு சைடு அமுக்குனா இன்னொரு சைடு மேல வரும் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து இவர் சொல்ல வராங்க. அந்த மில் டேம்ல அந்த பிரின்சிபல் வச்சு அவர் தப்பிச்சிட்டாரு, உயிர் தப்பிச்சிட்டாருங்கிற மாதிரி. நெக்ஸ்ட், வாட் இன்செக்ட்ஸ் டிட் டெஸ்லா யூஸ் ஃபார் இஸ் ஏர்லி மோட்டார் இன்வென்ஷன் அப்படின்னா மேபக்ஸ். மேபக்ஸ் இன்ஜினை வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜூன் பக்ஸ் இன்ஜின் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து eye doctor looked at Tesla in astonishment because he was able to read the smallest print at the age of 60. 60 வயசுல கூட சின்ன சின்ன எழுத்தை இவர் கண்ணாடி போடாம சூப்பரா வாசிச்சாரு அப்படின்றது அந்த கண் டாக்டருக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட், who guessed the weight of Tesla correctly? எடிசன் தான் டெஸ்ட் பண்ணாரு அவரோட வெயிட்ட. When Tesla was about 14 years, he wanted to scare some of his friends who were bathing with him. அவர் குளிச்சிட்டு இருக்கும் போது அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேர் பண்ண ட்ரை பண்ணாரு, பயமுறுத்த ட்ரை பண்ணாரு 14 வயசுல அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஸ்விம்மிங் இவருக்கு வந்து அப்படி டக்கு எப்படி அழகா ஒரு விஷயத்த வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணும். ஸ்விம்மிங்லாம் வந்து டக்குக்கு வந்து ரொம்ப ஈஸி, வாத்துக்குலாம் ரொம்ப ஈஸில அது மாதிரி இவருக்கு வந்து ஸ்விம்மிங் இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ தேர் வாஸ் 13th question. There was a flour mill with a dam across the river near the city where Tesla was studying. இது வந்து அவர் கிராஸ் பண்ணும்போது அவர் உள்ள போயிட்டு விளையாட்டு சேட்டை காமிச்சாரு, அதை பத்தி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.